Hi, my dear families. Welcome to our Soumi Arun channel. Hi, my dear families. கத்திரிக்காய் புளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அம்மா வீட்டிலேருந்து கத்திரிக்காய் 1/2 kg கொடுத்துருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு செய்யலான்னு கத்திரிக்காய் பொடி பொடியாக அறுத்தாச்சு. அறுத்து தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கோம். கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு கத்திரிக்காய் கழுவி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே வதக்கி எடுத்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தட்டு வச்சு மூடி ஆவிலே வேக வச்சு எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. வெந்தயமும் கடுகும் ஆறிடுச்சு. அதை மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை கைவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வதக்கின கடாயிலேயே குழம்பும் தாளிச்சிக்கலாம் வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது நல்லா பொரியட்டும். 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அடுத்து அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. கருவேப்பிலை 2 கொத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான பொடியெல்லாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா அதுவும் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் கலர் மாறும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. புளி தண்ணியோட கத்திரிக்காய் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துருக்கோம். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க பார்ப்போம். பாருங்கள், தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ கடுகு வெந்தயம் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கத்திரிக்காயோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப கெட்டியாயிடுச்சு. கடுகு வெந்தயம்லாம் பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்குது. லாஸ்ட்டாக நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இருக்கவங்க வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நாட்டு சக்கரை தான் இருக்குது, அதனால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியாச்சு. கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் தொக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கத்திரிக்காய் தொக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.